நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட உங்களை இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜாஷ்வா டிவி குடும்பமாக உங்களை வாழ்த்தி இந்த ஆசீர்வாத வேளைக்கு வரவேற்கிறோம். சர்வவல்ல தேவன், ஒன்றுமில்லாத இடங்களில் உருவாக்குகிற தெய்வம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்பிக்கிற தெய்வம் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்கி தருகிற தெய்வம், நல்ல தெய்வம், நம்மோடு பேசுகிற தெய்வம், அன்புள்ள தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து ஆரம்பம் செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. அப்பா, அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வாத தரப்புறதுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்ல ஒரு சிந்தனைகளை ஆண்டவர் நம்ம மத்தியிலே கொடுத்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த நிமிஷம் வரை பாதுகாத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:36 சொல்லுகிறது, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனாகிய ஒளி நம்மோடு இருக்கிறது. நம்மோடு இருக்கிற அந்த ஒளியின் பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இருக்கும்படியாக நாம் நம்முடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசம். ஒரு ஊழியக்காரரோ தேவனுடைய பிள்ளைகளோ நம்முடைய விசுவாசம், நம்முடைய சாட்சிகள் அல்ல. நம்முடைய விசுவாசம், நாம் வைத்திருக்கிற சாட்சி இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏனென்றால் மனிதன்தான் எல்லாம் நம்மையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மனுஷன்தான். அவன் எந்த நிலைமையிலும் மாறுவதற்கு சூழ்நிலைகளை சத்துருவானவன் ஏற்படுத்துவான். ஆனால் தேவன் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில்,
கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்க்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல பாடல். பக்தர் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அப்படியே பாடியிருக்கார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு பிரச்சனைகளில் சிக்கியிருப்போம். அந்த கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு சேர்த்தணைத்து நம்மை அந்த அந்த அன்பை நினைத்து பாடுவேன் என்று சொல்லி பக்தர் பாடியிருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு ஓடக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சர்வவல்ல தேவன், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் வரும், போராட்டங்கள் வரும், வியாபாரங்களிலே பிரச்சனைகள் வரும், பிள்ளைகள் மத்தியிலே நெருக்கங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனாலும் தேவன் நம்மோடு இருந்து அதை தாங்கக்கூடிய சக்தியையும் பலனையும் ஆண்டவர் நமக்கு தந்து அதிலிருந்து மீள்வதற்குரிய வழியையும் ஆண்டவர் நமக்கு தருவார்.
இப்பொழுது கூட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிபலிகளை ஏறெடுக்கப் போகிறோம். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பின்பு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்த அந்த நன்மைகளை நினைத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய செயல்கள் இருக்கும். ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய செயல்கள் இருக்கும். இத்தனை விபத்துகள் வந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் வியாபாரங்களில் போராட்டங்கள் வந்திருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடறுதல்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அதிலிருந்து நம்மை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது அதை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனையும் ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஐயா, மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை. நன்றி ஆண்டவரை, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. ஆவியானவரே, துதிக்கிற ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி. கடந்த நாட்கள் போகிறாங்க கத்தாவே, எங்களை கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரை. உமக்கு ஓடி ஸ்தோத்திரம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, மை துதிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, நீர் ஒருவரே பெரியவர், 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 பெரிய காரியம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழ்ந்து மை துதிக்கிறோம் ஆண்டவரை. நீ நல்லவர் ஆண்டவர், சர்வத்தை உண்டாக்கின தேவன் கத்தாவே ஸ்தோத்திரம். சர்வத்தையும் படைத்தவரே, மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன தேவன் கத்தாவே. இந்த நாள் ஆண்டவரே, தேடக்கூடிய கிருபை தருவீரா என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேடக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. துதிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. உமது கிருபை எங்களை நடத்தட்டும் ஐயா. ஏசப்பா, இம்மட்டு ஆண்டவரே நடத்தி வந்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆனாலும் நீர் எங்களோடு இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஆண்டவரே, எங்கள் ஜாஷுவா டிவி நேயர்களோடு இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்தீங்களே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, எங்கள் தேவைகள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தந்தீரே, சுகத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காய் தெரிந்து கொண்டீரே, ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். படுத்தக்கூடிய கிருபை தந்தீரே, பரிசுத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உலகத்தில் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஏசப்பா. ஏசப்பா, உம்மை நாவு ஆண்டவரே, உம்மை துதிக்க நாவுகள் போதாது ஏசப்பா. அதேபோல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தெய்வமே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இறங்குவேன் என்று சொன்ன நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாள் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொன்ன தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் ஆண்டவரே. நன்றி வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஜீவன் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகை பரியந்தம் நன்றி பலிகளை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் ஜீவன் உள்ளவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே. பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. இந்த வேளையில ஆண்டவர் நீங்க கடந்து வாங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. வியாதிகள் குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். காத்து வந்தீரே, உமக்கு நன்றி. நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. இயேசுப்பா, நீர் எங்களோடு இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே, அப்பா, கோடான கோடி நன்மைகள் ஆண்டவரே. சொல்லி ஆண்டவர் துதிக்க நாவுகள் போதாது இயேசுப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபைகளை சூழ்ந்து கொள்ளுங்க. நன்றி. பிள்ளைகளை உமது ரத்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்த போறதா துதிக்கிறோம். துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாத்திட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவர் நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா
துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த உலக வாழ்வுக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மட்டுமே தருவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த அதாவது இன்னைக்கு மரணம் அடைந்தாலும் நாளை நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை தான் நம்மை இந்த உலகத்திலே ஓட வைக்கிறது. எப்போவும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம இந்த ஜீவனோடு இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வைத்திருக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதன்படி வைத்து நம்மை அவருடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு அவர் வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எத்தனையோ நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனாலும் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு இருக்கிற பாடுகளை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லவர். ஆண்டவர் நம்முடைய துதி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை. சர்வவல்ல தேவன், சர்வவல்லுடைய தேவனுடைய நாமத்தை பாடல்களால் துதிகளால் நாம் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து கூட ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் அந்த வசனத்தை குறித்து சில நிமிடங்கள் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேதம் யோவான் தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 14வது அதிகாரத்தின் 27வது வசனம். யோவான் 14:27.
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி யோவான் தீர்க்கதரிசி மூலமாக நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் சமாதானத்தை நமக்கு தருகிற தேவன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகத்திலே நாம் ஒருவேளை நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி சினிமாவுக்கோ அல்லது அந்த சினிமாவுக்கு சம்பந்தமான காரியங்களை பார்த்தால் அந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் சமாதானம். அதே போல் ஒரு 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 பிள்ளைகளோடு வெளியே எங்கேயா போகிறோம்னா அது கொஞ்ச நேரம் தான். ஆனால் தேவனோடு இருப்பது மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை அதிகமாக தரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கலக்கம் வரும், பயப்படுதல் வரும். ஆனாலும் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே அதிகாரத்திலே யோவான் 6:63 சொல்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மாம்சம் ஒன்றுக்குமே உதவாது. மாம்சம் ஒரு சின்ன காய்ச்சல் கூட நம்ம தாங்க முடியாது. ஆனால் ஆண்டுடைய வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே போல் யோவான் 1:9 சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் அவன் எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு அக்கிரமத்தில் இருந்தாலும் சரி, தேவனுடைய ஒளி நம்மிடத்தில் வரும் பொழுது அந்த அக்கிரமங்கள், அந்த சிந்தனைகள் எல்லாம் அப்படியே மாறி தேவனுடைய சிந்தனையாக நம்முடைய சிந்தனை மாறுகிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அதே போல் ஏசாயா 54:7 சொல்கிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார், இமைப்பொழுது ஒரு செகண்டு உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், பயப்படாதே என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல தேவன். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் சமாதானத்தையே நம்முடைய வாழ்க்கையில் தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதேபோல் ஏசாயா 54:10 சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கன் எழுதியிருக்கிறார். நம்ம மேலே மனதுருகிற தேவன். ஒரு மனுஷன் நம்ம பார்த்து நம்முடைய கஷ்டங்களை பார்த்து ஐயோ அச்சோ அப்படின்னு சொல்லி 2 இச்சு கொட்டிட்டு போயிடுவான். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக நம்மை குறித்து, அதாவது மனதுருகிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது என்று சொல்லியிருக்கிறது. அதே போல் ஏசாயா 51:14 சொல்கிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டு, ஒருவேளை கடன் என்ற சிறை, ஒருவேளை குடும்பத்தில் வியாதி என்ற சிறை, அந்த சிறையிலிருந்து சீக்கிரம் விடுதலை பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை என்று சொல்லி தீர்க்கதரிசி ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய வேத வார்த்தைகளாக இருக்கிறது. இதே போல் ஏசாயா 48:10 சொல்கிறது, 48:10, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிறார். உபத்திரவத்தின் குகையில் தான் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட ஏதோ ஒரு உபத்திரவத்திலே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார். ஏதோ ஒரு உபத்திரம், அந்த உபத்திரவத்திலிருந்து தெரிந்து கொண்ட தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. சமாதானத்தையே நமக்கு தருவதற்கு வல்லவராயிருக்க. ஆனால் உலகம் முழுவதும் பிசாசுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும் சத்துருவான் ஆட்கொண்டிருக்கிறான். ஆகவே நமக்கு உபத்திரவங்கள் வரும்,
பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அந்த நம்முடைய தேவன் நம்மை கைவிடாது நடத்த வல்லவராக இருக்கிறார். அதேபோல் இன்னொரு வசனம் சொல்கிறது, ஏசாயா 48:15 சொல்கிறது, நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனை குறித்து தேவன் திட்டமிட்டிருந்தால் அவர் தான் அழைச்சிருக்கிறார். அவர் தான் அவனை அழைச்சிருக்கார். ஒரு மகனையோ மகளையோ யாராக இருந்தாலும் அவர் அழைத்தது தான். அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நான் நடக்கும் பொழுது நம்முடைய வழிகளை ஆண்டவர் வாய்க்க செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழிகளை வாய்க்க செய்கிற தேவன், வழிகளை வாய்க்க செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா நெருக்கங்களை மாற்றுவதற்கு தேவன் ஒருவரே வல்லவர். தேவன் ஒருவரே சர்வ வல்ல தேவன். அவருடைய வழிகளிலே நாம் நடப்போம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசிதனில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசிதனில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பார். திமிர்வாதத்தால் அசைவுற்றவன் தேவதயவினால் நடக்கலையோ. பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பார். திமிர்வாதத்தால் அசைவற்றவன் தேவதயவினால் நடக்கலையோ. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அறுத்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அறுத்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. தேவன் கைகளும் குறுகிடாதே, தேவ வாக்குகள் மாறிடாதே.
கண்கள் தூங்காது தினம் காத்திடும். கர்த்தர் ஒருபோதும் கைவிடாரே, தேவன் கைகளும் குறுகிடாதே, தேவ வாக்குகள் மாறிடாதே. கண்கள் தூங்காது தினம் காத்திடும், கர்த்தர் ஒருபோதும் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் கலங்க வேண்டியதில்லை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் விலகிச் சென்றாலும், தாய் தந்தை நம்மை வெறுத்தாலும், உலகம் நம்மை பகைத்தாலும், நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத விடையை நிறைவு செய்வோமா? பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் வந்து நிற்பதற்கு எனக்கு, எங்களுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் ஜாஸ்வா டிவி குடும்பத்திற்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஜாஸ்வா டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஜாஸ்வா டிவி நேயர்கள் என்ன பாடுகளோடு, என்ன பிரச்சனைகளோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே நீர் சமாதானத்தை கொடுத்து சமாதானத்தினால் அவர்களை நிரப்பணுமாறு ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அவர்கள் உம்மை விட்டு விலகாதபடி, உம்மை முற்றிலுமாக பிடித்து கொள்ளும்படியாக, முற்ற பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் கிரியை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே ஜாஸ்வா டிவியிலே ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவள் குடும்பத்தில் ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவள் குடும்பத்தில் ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளை பிறருக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரை எல்லா ஊழியர்களையும் நீர் மாற்றணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். அதேபோல் ஜாஸ்வா டிவியிலே ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தமிழரசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த கிருபையினால் மகனை நீர் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் அது நிர்மூலமாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல பூரண சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான பொல்லாத கிரியைகள், பொல்லாத வான மண்டலத்தின் பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலும் அது அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சர்வபல தேவன் நீர் தொட்டு எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். அலுவலகத்தில் இருக்கிற பொருட்கள், அலுவலகத்தை வேலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. சகலத்திலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். நீர் ஆண்டவரே விடுதலை கொடுப்பதற்காக நன்றி, சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.